மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸ் பற்றிய தகவல் தான் சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலையும் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. பணம் வருமா வராதா, எம்டி வருவாரா வரமாட்டாரா, நிறுவனம் நடக்குமா நடக்காதா, இப்படின்ற பல வகையான கேள்விகளோட நிறைய செய்திகள் நம்ம காதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்த உடனே நம்மள பல பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மைதான் போல இருக்குது, டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்குது, பணம் வராதோ அப்படின்ற மாதிரியான ஆழ்ந்த எண்ணம் நம்மளுடைய மனசில் இருக்கும் பொழுது, மைவி த்ரெட்ஸை பற்றி எந்த எதிர்மறையான செய்தி வந்தாலும் அதை ஏற்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் எல்லா உறுப்பினர்களும் இருக்காங்க. நிறுவனம் எங்கேயும் எப்போதும் நான் பணம் தரவே முடியாது அல்லது நிறுவனம் நடக்காது அப்படின்ற காரணத்தை இன்றளவும் சொல்லவே கிடையாது. நிறுவனம் தொடர்ச்சியாக இன்றளவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லா நபர்களுக்குமே தெரியும். நிறுவனம் உண்மையாலுமே ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, பணம் தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அரசாங்கம் செய்யக்கூடியது முதல்ல அவங்க ரன் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனை தான் முடக்குவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் இது வரைக்கும் முடக்கவே இல்லை. நம்ம டெய்லியும் ஆட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேப்சா அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வேலெட்டில் அமௌண்ட்டு ஆட் ஆகிட்டுருக்கு. அதே போல் எல்லா மாவட்டங்களிலும் ஜோனல் அலுவலகம் திறந்ததாக இருக்குது. எல்லா ஜோனல் அலுவலகத்திலும் டெய்லியும் கூகுள் மீட் நடத்துகிறாங்க. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமான பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க. ஸ்டோர் எல்லா பக்கமும் திறந்துருக்குது. எல்லா ஸ்டோர்லேயும் விருப்பமான நபர்கள் போய் பொருள் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறுவனத்தில் பேமெண்ட் வர்றதை மட்டும்தான் டிலே. அது இந்த புகார் காரணமாக சில இஷ்யூஸ் காரணமாக நிறுத்தி வச்சுருக்காங்களே தவிர, மற்றபடி நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் தொடர்ச்சியாக ரன் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு அட்மின் டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாமளும் தோய்வின்றி ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் நிறுவனம் நல்லா தான் செயல்படுது அப்படின்றத எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. சில புகார்கள் நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சினால், சில ஆதாயங்கள் தேடும் காரணத்தினால சில தவறான செய்திகளெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த பேமெண்ட் சார்ந்த காரணங்களை பல்வேறு வகையான நெருக்கடி கொடுத்து தள்ளி தள்ளி போட்டோம் அப்படின்னு சொன்னால், அது மக்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்கும். அதன் அடிப்படையில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நிறையா நபர்கள் அப்படின்னு சொன்னால், நிறுவனத்துக்கு மேலும் நெருக்கடி வரும் அப்படின்னு சில புகார்கள் நமக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மையான செய்தி. நம்மளை தூண்டும் விதமாக தான் சில புகார்கள்லாம் இருக்குது. வடிவேல ஒரு படத்தில் ஒரு பையன் கூப்பிடுவான், அந்த மாதிரி சண்டைக்கு வா வா அப்படின்னு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா வடிவேலனுடைய அந்த கிட்னியெல்லாம் எடுத்துக்கிட்டு டைல் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்மளை கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சில புகார்களெல்லாம் நம்மளே வற்புறுத்திக்கிட்டு இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் அங்கே யாரும் இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு நிறுவனத்தினுடைய எம்டி நம்மளை ஏமாற்றிட்டு போகணுன்னு சொன்னால், இத்தனை நாள் ஆரம்பத்தில் கோயம்புத்தூரில் ஜெயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி சென்னையில் கேஸ் மாற்றிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. அதுக்கு போய் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் விட்டுட்டு கூட நமக்காக சென்னையில் தங்கி ஒவ்வொரு வாய்தாவும் அட்டன் பண்ணி நிறுவனத்தை மீட்டெடுத்து நம்மளை நம்பி மக்கள் இருக்காங்க. எத்தனை லட்சம் பேர் அவங்க மனதில் இப்போ எத்தனை வகையான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கோம், எந்த மாதிரியான சூழலில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம சீக்கிரம் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 டைரக்டர்களோட எம்டி அவர்கள் சென்னையிலேருந்து பல்வேறு வகையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம உறுப்பினர்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நம்ம ஓகே மைவி த்ரெட்ஸில் ஒரு சின்ன இடைக்கால தடை வந்திருக்குது, அதுக்குண்டான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் நமது வேலை என்னவோ கேப்ஸ் அடிக்கிறோமோ அதை செஞ்சுருந்தால் போதும். மற்றபடி வேறு எந்த இடையூறும் செய்யாத இருந்தால் போதும். அவங்களுக்கு உண்டான அந்த வேலையை செஞ்சு நமக்கு உண்டான பெனிஃபிட்டு சீக்கிரம் கொடுப்பாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு நிறுவனத்தினுடைய சைடு இருந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை, அதனால் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு நிறுவனம் ஓப்பனாக கூட சொல்லிடலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லைன்னா நம்ம இன்றளவும் டெய்லியும் பார்க்கக்கூடிய அமௌண்ட்டு நம்ம வேலெட்டில் ஆட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கே தெரியும் தானே, அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இல்லை, ஏன் இவங்களை பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். எங்களால் கொடுக்க முடியாது, அமௌண்ட் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அவங்களால முடியும் அப்படின்ற காரணத்தினால தான் இது வரைக்கும் நம்மளை அப்ளிகேஷனை ரன் பண்ண சொல்லி நம்மளே பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். ஒரு சில நபர்கள் சொன்னாங்க, சார் நிறைய நபர்கள் 33 மாதம் கொடுத்துன்னு சொல்லி காலம் ஓட்டுறாங்க சார், அது கொடுத்தா போதுமா, இனி வரும் காலங்களில் கொடுத்தா தானே அது சரியானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே அது சரியான காரணம் தான். ஏன்னா 33 மாதமாக வாங்கிட்டு இப்போ 4-5 மாதமாக இல்லை அப்படின்னும் போது நம்ம ஒரு கஷ்டமான சூழல் தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா
10 நாள் சாப்பிட்டுட்டு 15 நாள் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அந்த 15 நாள் நம்ம வாழ்கிறதுக்கு உயிர் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ்லாம் கூட நமக்கு வந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சூழல் திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறுவனத்தின் மீது கொடுக்கப்பட்ட அந்த புகார் தொடர்பான வாய்தா இன்று நாளை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, அல்லது கூட இருக்கக்கூடிய டைரக்டர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு பெயில் கிடைச்சிட்டா கூட பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை நம்மளுக்கு தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு லிட்டர் பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தால் கூட அதை நம்ம குடிக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, அந்த ஒரு சொட்டு விஷம் வந்து நம்மளை ஏதாச்சும் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1 லிட்டர் பால் நன்மை தரக்கூடியது, ஆனால் அது மேலே நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டோம். அந்த மாதிரி மைவி த்ரெட்ஸ் இவ்வளோ நாள் பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 40, 50 லட்சம், 60 லட்சம் மக்கள் இருக்கும். நம்ம எல்லா மக்களும் சேர்ந்து நம்மளோட எண்ணங்கள் மைவி த்ரெட்ஸ்க்கு ஒரு பெரிதாக மாறி நமக்கு பேமெண்ட் கொடுக்கும் அப்படின்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு சில புகார்கள் தவறாக சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அதுதான் நிறுவனத்தை பாதிக்கும் அப்படின்னு இவ்வளோ மக்களினுடைய நல்ல எண்ணங்களை யாருமே நினைக்கிறதில்ல. அந்த ஒரு சில புகார்களை தான் நம்ம ஆளுங்க பெருசாக நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு சில கேள்விகளாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். நிறுவனத்தை நீங்கள் நம்புங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. அதே மாதிரி நம்மளில் கிட்டத்தட்ட 40, 50 லட்சம் மக்கள் இருக்கிறோம். எம்டி அவர்களுடைய யூடியூப் சேனலை எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோன்னா நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. வெல்கம் மீடியாவில் வராரு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுறோம். அதனால் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எம்டி அவர்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய செய்திகளை மட்டும் நீங்கள் கேளுங்க. வேறு எந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்தியும் நம்பாதீங்க. என்னுடைய சேனலும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? அதில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் கேட்டாவே போதுமானது. உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது மைவி த்ரெட்ஸை பற்றி அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். முழுமையாக அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதை குரூப்பில் போட்டால் மக்கள் ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா, இது சரிதானா, சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் உண்மைதானா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறமா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஏதுன்னே தெரியாத குரூப்பில் ஒரு மெசேஜோ அல்லது உங்களுக்கு ஒரு மெசேஜோ மைவி த்ரெட்ஸை பற்றி வந்தால் உடனே எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அதை பார்த்து உடனே சார் இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்காரு, மைவி த்ரெட்ஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பல வகையான கேள்விகளை உங்களுக்குள்ளாரே கேட்டு உங்களுக்குள்ளாரே வருத்தமான செயல்கள்லாம் செஞ்சுக்கிறீங்க. அதெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். எம்டி நமக்காக தான் இவ்வளோ வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சென்னையில் போய் உக்காந்துக்கிட்டு. இன்னும் நிறைய மைவி த்ரெட்ஸில் சொல்ல முடியாத சில திட்டங்களெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த புகார் காரணமாக அவரால் வெளியில் வர முடியாத காரணத்தினால அதெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டிருக்குது. அதனால் ஜூலை 1லேருந்து சில திட்டங்கள்லாம் வர இருந்துச்சு. ஸோ அது இந்த வழக்கு காரணமாக தள்ளி போயிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வழக்கு சீக்கிரமாக முடிஞ்சு நம்ம எல்லாத்துக்கும் எல்லா வகையான பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்குள்ளார எழக்கூடிய இந்த தேவையற்ற கொஸ்டினை தயவுசெய்து தவிர்த்துருங்க. நம்ம தாங்க மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நம்மளே அந்த நிறுவனத்தை நம்பலை, நம்மளே சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் வேறு யார் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க? மைவி த்ரெட்ஸ் இன்றைக்கே வந்து இந்த 4 மாதம் பேமெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் ரெகுலராக கொடுக்குற பெனிஃபிட்டு நம்ம வாங்க தான் போகிறோம். இந்த இடைக்கால காலத்தில் நம்மளை சேர்த்து விட்டவங்களையோ அல்லது நிறுவனத்தையோ குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு யார் அப்படின்னா எம்டி அவர்கள் தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் உண்மையான நிலவரம் மைவி த்ரெட்ஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையா, கேஸினுடைய உண்மைத்தன்மை என்ன, மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் உண்மையா இல்லையா, பணம் எப்போ போடுவாங்க, என்னென்ன செயல் திட்டங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத எல்லாமே அவர் தான் வந்து சொல்லணும். மற்றவங்க சொல்கிறது எல்லாமே அவங்களுடைய கருத்து தான். அதை ஏற்பதும் மறுப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து உங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கோ அல்லது மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கோ அல்லது சப்பக்கட்டு கட்டுறதுக்கோ அல்லது இந்த நிறைய நபர்கள் சொல்கிறாங்க. நேற்று கூட எனக்கு ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜால்ரா அடிக்கிறாங்க, சொம்பு அடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மைவி த்ரெட்ஸில் தேவையில்லாத ஒன்று. எல்லா மக்களும் நம்பிக்கையோட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. பெனிஃபிட் அவங்க கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. கொடுக்கலன்னு எங்கேயும் சொல்லவே கிடையாது. அதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் உறுப்பினர்கள் நமக்குள்ளார வாக்குவாதம், கருத்து வேறுபாடு இதெல்லாம் பேசாமல் எம்டி வந்து சொல்லட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருங்க.
ஏன்னா எல்லா நபர்களும் ஏதாவது ஒரு செய்தியை போட்டு 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 எல்லா மக்களும் ஒரு பதட்டமான சூழல்லே இருக்கிறாங்க. என்னவா இருக்கு? என்னவா இருக்குன்னு இவங்க போடுறாங்களா? அவங்க போடுறாங்களான்னு போய் பார்த்து பார்த்து ஒரு டென்ஷனான நிலையிலே இருக்காங்க. நீங்க சோசியல் மீடியால வரக்கூடிய செய்திகள பார்க்காம, எம்டி வரட்டுங்க, என்ன வேணாலும் நடக்கட்டுங்க மைவி த்ரெட்ஸ்ல. எம்டி வந்து குடுக்குறேன், குடுக்கலன்னு சொல்லட்டுங்க. அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேங்க. அப்படின்ற மாரி ஒரு மனநிலைக்கு நீங்க வாங்க. எந்த டென்ஷனும் உங்களுக்கு இருக்காது. நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாத்தையும் சரி செய்ய மாதிரியான ஒரு சூழல் கண்டிப்பா மைவி த்ரெட்ஸ்ல வரும். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பேமெண்ட் வரல அப்படின்ற ஒரு இஷ்யூவ தாண்டி, டெய்லி நம்மளுக்கு பேமெண்ட் வாலெட்ல வந்துகிட்டு இருக்குது. ஆனா அத எடுக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தமான செய்தி தான். நிறைய நபர்கள் கேட்கலாம், "வாலெட்ல இருந்தா போதுமா சார்? அக்கவுண்ட்க்கு வந்தா தானே எனக்கு அது யூஸ் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. பொறுமை தான் இந்த நேரத்துல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மருந்தா கூட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால எதிர்மறையான கருத்து சொல்லிக்கிட்டு, எதிர்மறையான புகார் சொல்லிக்கிட்டு, நம்மள நிறுவனத்துக்கு எதிரா தூண்டுறதுக்கு நெறைய புகார்கள் வெளியில காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்கவே கூடாது. நமது நிறுவனம் நம்ம தான் மீட்டெடுக்கணும் அப்படின்றத எல்லாரும் உறுதியா இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு மை வி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.